பாபா உங்க கூட இருக்கிறத பாத்தீங்கன்னா எப்பவும் எல்லா நேரங்கள்லயுமே உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு சொல்ல போறது அந்த நுணுக்கமான சில 7 அடையாளங்களை தான் நாம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாபா உங்க கூட இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்க சில விஷயங்களை அவருக்காக பண்ணும்போது அவருடைய இருப்பை உணர்த்துவார் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு தெரியும் பாபா இருக்கிறது. அதே மாதிரி இது ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். கொஞ்சம் க்ளோஸா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் இதை இந்த 7 அடையாளங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாபா உங்களோடு இருப்பதற்கான 7 ரகசிய அடையாளங்கள் என்னென்ன அப்படின்றத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பாபா உங்களோடு இருப்பதற்கான முதல் அடையாளம், முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசனை மூலம் உணர்த்துதல், டிவைன் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பல பக்தர்களுக்கு இந்த அனுபவம் நிகழ்ந்திருக்குது. அவர் தன்னுடைய இருப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாசனை மூலம் உணர்த்துதல். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல உங்க வீட்டுல உங்களை சுத்தி சில நறுமணம், அதாவது பூக்கள் வாசனை, சில நேரங்கள்ல விபூதி வாசனை, சாம்பிராணி வாசனை, அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா தானாவே உங்களை சுத்தி வீசும். இப்போ உங்க வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல வாசனையான நறுமணம் மிக்க செடிகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. பூக்கள்லாம் பூக்குது டெய்லின்னு வச்சுக்கோங்க. இப்ப மல்லி, பவளமல்லி, துளசி, இதுக்கெல்லாம் தனித்தனி நறுமணம் இருக்கு. மறிக்கொழுந்து, அது அந்த மாதிரி பூக்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெளியே இருக்கும். இப்ப நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வச்சிருக்கிறீங்க. வெளியே போகும்போது அந்த வாசனை வந்தா அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வீட்டுக்குள்ள அந்த பூவை எடுத்துக்கிட்டே வந்திருக்க மாட்டீங்க. உங்க வீட்டு பூஜை ரூம்லயோ இல்ல உங்களை சுத்தியோ இந்த பூக்கள் எதுவுமே இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது, நடந்து போகும்போது இந்த வாசனை உங்களை சுத்தி வரும். இது பாபா உங்களோடு இருப்பதற்கான ஒரு அடையாளம், அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சைன். நாம புரிஞ்சுக்கணும் பாபா நம்ம கூட இருக்கிறாரு. இந்த வாசனை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன். நான் அன்னைக்கு சாம்பிராணியோ இல்லை எதுவுமே எங்க வீட்டுல ஏத்தல. இப்ப நடந்து போயிட்டே இருக்கேன்னு வைங்களேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல மட்டும் அந்த சாம்பிராணி வாசனை வந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல அப்ப யாருமே எந்த சாம்பிராணியுமே ஏத்தல, எதுவுமே கிடையாதாங்க. நான் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் போயிட்டு வரேன். ஒரு சில செகண்ட்ஸ், ஒரு 5-6 செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த வாசனை டக்குன்னு மறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் சில வாசனைகள் தெரியும். அது டக்குன்னு மறைஞ்சிடும். அந்த இடத்துக்குமோ இல்ல அந்த வாசனைக்குமோ சம்மந்தம் இருக்காது. முக்கியமா பாத்தீங்கன்னா பாபாவோடு சம்பந்தப்பட்ட அவருக்கு பிடித்த சில பொருட்களுடைய வாசனை சில பேருக்கு வரும். என்னென்ன அவருக்கு பிடிக்கும்? உதி பிடிக்கும், சந்தனம் பிடிக்கும், மஞ்சள் அதை வச்சு விளையாடுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வாசனை, அதுக்கப்புறம் சாம்பிராணி வாசனை. அவருக்கு பிடித்த அந்த பொருட்களுடைய வாசனை உங்களை சுத்தி வரும். இதே வாசனை பாத்தீங்கன்னா நீங்க சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பமா இருக்கீங்க, மனசு கஷ்டத்துல இருக்கீங்க, ஏதாவது ஆறுதலா யாராவது சொன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல இந்த வாசனை வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? பாபா என்ன சொல்ல வராருன்னா, பயப்படாத, நான் இங்க இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்றது தான் இந்த வாசனைக்கான அர்த்தம். நாம அதை புரிஞ்சுக்கணும். இது பாபா உங்களோடு இருப்பதற்கான நுணுக்கமான சில அடையாளங்கள், கவனிச்சாதான் புரியக்கூடிய சில அடையாளங்கள். பாபா உங்களோடு இருப்பதற்கான இரண்டாவது அடையாளம், இரண்டாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளுதல், நம்பர் பேட்டர்ன், ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பாபா செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, பாபா எண்களின் மூலமாக, இப்ப நம்பர்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உங்க கூட தொடர்பு கொள்வாரு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா 1111, 999, 222, 333, 444, 555 இந்த மாதிரியான ஒரே மாதிரியான எண்கள் உங்க கண்ணில் அடிக்கடி படும். இந்த எண்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கடிகாரத்துல மட்டும் உங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல வண்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாகனத்துல தெரியும். சில நேரங்கள்ல நீங்க ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னாக்கா அந்த பில் இருக்கும் இல்லையா, அந்த பில்லுல தெரியும். சில நேரங்கள்ல நீங்க வாங்கக்கூடிய அந்த பஸ்ல வாங்கக்கூடிய டிக்கெட் இருக்கு இல்லையா, அதுல தெரியும். இது நாம கவனிக்கணும் அவர் என்ன சொல்ல வராருன்றது. இந்த ஒவ்வொரு நம்பர் பேட்டர்ன், அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி அர்த்தம் இருக்கு. நான் வேணா கூட அதை தனியா ஒரு நம்பருக்கும் கூட ஒரு வீடியோவா கூட போடுறேன்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ 11 அப்படின்னாக்கா 111 அப்படின்னு 4 டைம்ஸ் வருது இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஆரம்பம், புது பிகினிங், நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ 222 அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா 2ன்றது வந்து டியூயல் நம்பர், உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட், சரியான அலைன்மெண்ட்டில் சரியான பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். 333னா மைண்ட், பாடி, சவுல் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இயங்குது, நீங்கள் சரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். உங்களை சுற்றி நிறைய அசெண்டன்ட் மாஸ்டர்ஸ், அதாவது பாபா, ராகவேந்திரர், ஜீசஸ், இந்த மாதிரியான நிறைய குருமார்கள் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். 444 அப்படின்னாக்கா நீங்கள் டிவைன் ப்ரொடெக்ஷனில், பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனில் இருக்கிறீங்க, உங்களை எப்பயுமே அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். 555னாக்கா பயங்கரமான ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகுது. சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழலாக இருக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். 666 அப்படின்னாக்கா யூஸ் யுவர் டிவைன் கிஃப்ட். நிறைய கடவுள் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு டீச்சர், அந்த மாதிரி பாடகர், எழுத்தாளர், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, அதை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்றது அர்த்தம். 777னா யூனிவர்ஸ் வந்து உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுது, உங்களுடைய ஆக்ஷனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுது அப்படின்றது அர்த்தம். 888னா உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். 999னா சம்திங் கம்ஸ் டு அன் எண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. நிறைய பாபா பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 999 அடிக்கடி தெரியும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த 999 அப்படின்றது நவவித பக்தி, அதாவது 9 வகையான பக்தியை பற்றி பாபா சொல்லியிருக்கிறாரு. அதற்கான அடையாளமாக பாபா இது அடிக்கடி 9:9 999 அப்படின்றத காட்டுவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாபா அவருடைய சமாதி அடைந்த நேரத்தை வந்து ஏஞ்சல் நம்பராக காட்டுவார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து நம்பர் பேட்டர்ன் மூலமாக பேசுறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பரை பாபா காட்டுறாருன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் போட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஏஞ்சல் நம்பர் அந்த குறிப்பிட்ட நம்பரை போட்டிங்கன்னாலும் சரி, ஏகப்பட்ட பேர் பேசுகிற வீடியோஸ்லாம் வரும். அதன் மூலமாக பாபா உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாபா உங்களுடன் இருப்பதற்கான 3வது அடையாளம், 3வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் மூலம் தரிசனம், விஷன் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இது எல்லாருக்குமே நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். பாபா சொன்ன ஒரு வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பக்தர்களை கனவிலாவது சந்திப்பேன் அப்படின்றது. நான் வந்து இப்போ இல்லைன்னாலும் என்னுடைய பக்தர்களை கனவுல போய் சந்திப்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருக்கும் போதும் சரி, வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதும் சரி, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நாம் வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி, பாபா உங்களுக்கு கனவு மூலமாக தரிசனம் தந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். சில பேருக்கு வந்து அவருடைய உண்மையான தோற்றம், நீங்கள் எப்படி ஃபோட்டோவில் அவருடைய சிலையிலெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வந்து பேசுவார், இல்லை ஒரு வயசானவராக வந்து பேசுவார், இல்லை இறந்து போன உங்களுடைய அப்பாவோ இல்லை வந்து உங்கள் அம்மாவோ மாதிரியும் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். பாபா கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, முக்கியமான ஒரு வேண்டுதலை அவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் பாபாவுடைய சிலையோ படமோ இல்லை வந்து ஒரு வயசானவராகவோ இல்லை அவருடைய கோவிலில் நீங்கள் இருக்கிற மாதிரியோ உங்கள் கனவுல வந்ததுன்னா பாபா உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டுட்டாரு அப்படின்றது அர்த்தம். அது நிறைவேறும் அப்படின்றதும் அந்த கனவுக்கான அர்த்தம். கனவு மூலமா பாபா பல விதங்கள்ல, பல வித்தியாசமான வழிகள்ல பல பக்தர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது முக்கியமான ஒரு அடையாளம், பாபா உங்களோடு இருப்பதற்கான முக்கியமான அடையாளம். பாபா உங்களுடன் இருப்பதற்கான 4வது அறிகுறி, 4வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திறக்கப்படும் புத்தகங்கள், த ரைட் பேஜ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதன் மூலமா அவருடைய இருப்பை வந்து உங்களுக்கு உணர்த்துவாரு. இது எப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியோட தவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இது நடக்குமா, இந்த நம்ம லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை பாபா கிட்ட ஏதோ ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதற்கான பதில் வரலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தற்செயலாக நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை ஓப்பன் பண்ணும்போது அதில் உங்கள் கேள்விகளுக்கான சரியான விடை வந்து அந்த புக்கில் கிடைக்கும். அது ஒரு கதை வடிவிலாக இருக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன வார்த்தையாக கூட இருக்கலாம். பாபா உங்களோடு புத்தகம் வழியாக வந்து பேசுவார்.
நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து இந்த பிரச்சனையில் இருந்தேன். அப்போ சடனாக பாபாவுடைய அந்த சச்சரிதம் புக்கை ஓப்பன் பண்ணும்போது அந்த புக்கில் எனக்கான சரியான விடை வந்து அதில் கிடைச்சிது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறும் சச்சரிதம் புத்தகத்தில் மட்டும் கிடையாது, பாபா சம்மந்தப்பட்ட எல்லா புக்லேயுமே, அதே மாதிரி பாபாவோடு சம்மந்தப்படாத புத்தகங்கள், இப்போ குமுதம் பக்தி, குங்குமம், இந்த மாதிரிலாம் நிறைய புக்கு நீங்கள் படிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய நாலேஜபிளான புக்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருப்பீங்க. எந்த புக்காக இருந்தாலும் சரி, அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு சென்டென்ஸோ உங்களுடைய பிரச்சனைக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அதில் வந்து உங்கள் கண்ணில் படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருடைய வசனம் ஏதாவது உங்கள் கண்ணில் வந்து உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு சில வாக்கியங்கள் வந்து உங்கள் கண்ணில் படும். இதுவும் பாபா பக்தர்களோடு பேசுவதற்கான ஒரு வழிமுறை, நீங்கள் அவரை உணர்வதற்கு உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இதில் வந்து நம்மளுக்கு லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டில். இதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம், இதையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கரெக்டாக பாபாவுடைய ஃபேஸ் போட்டு வாக்கியம் வரும், இதை நீ செய்யாதே, இது உனக்கு நஷ்டத்தில் முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த உங்களுடைய பிரச்சனைக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சும்மா டைரெக்டாக ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், ஆனால் பாபா சொல்கிற மாதிரியே அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே நின்று நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணில் படும். இது பாபா பேசக்கூடிய 4வது வழி, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றத அவர் உணர்த்துறதுக்கான 4வது வழி. பாபா உங்களுடன் இருப்பதற்கான 5வது அறிகுறி, 5வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதன் மூலமாகவும் பாபா உங்களோடு இருக்கிறார் அப்படின்றத உணர்த்துவார். எப்படின்றத சொல்கிறேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ அல்லது உங்களுக்கு தெரியாத, முற்றிலும் தெரியாத நபர்களோ பார்த்தீங்கன்னா தற்செயலாக உங்ககிட்ட பேசும்போது அவங்க சில விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய அந்த வரிகளோ சரி, அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் சரி, உங்களுடைய நீண்ட நாட்களான ஒரு குழப்பத்திற்கும் உங்கள் மனசில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பதிலாக இருக்கும், தீர்வாக இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சில உதாரணங்களை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வந்து ஒரு தப்பு வந்து நீங்கள் பண்ணலான்னு இருக்கிறீங்க, ஆனால் அது தப்பானே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு வந்து அதனால ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை சேச்சா இதெல்லாம் பண்ணால் என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பாபா உங்க கூட இருக்கிறாரு, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும் நீ பண்ணுறது அப்படின்னாக்கா, ஏற்கனவே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு லைஃப்பை இழந்தவங்க வந்து உங்ககிட்ட அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் என்னன்னா நீங்கள் ஆடி போவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் இது தானே பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் வந்து இவங்க இப்படி வந்து சொல்கிறாங்களே நம்மக்கிட்ட, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிற அந்த விஷயத்த வந்து அதை பண்ணி முடிச்சு பிரச்சனையானவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய கதையாக வந்து சொல்லி புலம்புவாங்க. இது பாபா வந்து உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நீ இதை பண்ணாத அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாருன்றதுக்கான அர்த்தம். 2வது எனக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் சும்மா வந்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு என்னை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் ரோடு தானே போகிறீங்க, நான் வேணா உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது. திடீர்னு வந்து ஏன் இந்த பொண்ணு நம்மள அங்கே மெயின் ரோட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களை பாபா கோவிலில் பார்த்துருக்குறேன், நீங்கள் அங்கே தானே இப்போ போகிறீங்க, நான் வாங்க பைக்கில் விட்டுடுறேன், நான் அந்த பாபா கோவிலில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்றாங்க. அதாவது அந்த பாபாவுடைய பேரையும் யூஸ் பண்ணுறாங்க, நான் என்னை அந்த கோவில்லையும் பார்த்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு அது தெரியல. இது 2வது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலமா ஹெல்ப்போ இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலமாவோ வந்து அவர் உங்களை கூப்பிடுறது. அதாவது பாபா அவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் காட்டுவார். இதெல்லாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பண்ணுறதுக்கான அறிகுறி. 3வது, இன்னொரு சம்பவமும் எனக்கு நடந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 மணி இருக்கும். அந்த நேரத்தில் வெளியே வந்து இந்த முஸ்லீம், அந்த நல்லா வந்து ஒயிட்டாக முஸ்லீம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவர் வயசு ஒரு 28 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வயசில் இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த யாசகம்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாருன்னா ஹிந்தியில் பேசுகிறாரு அவர். நான் வந்து மயிலாப்பூர் பாபா கோவில்லேருந்து வரேன், நீங்கள் வந்து எனக்கு காசு போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்றத வந்து ஹிந்தியில் சொல்கிறாரு.
என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மயிலாப்பூர் கோவிலுக்குலாம் அடிக்கடி போகிற ஆள். எங்கள் வீட்டாண்ட இருந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பாபா கோவில் பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே இருக்குது. அங்கேயே வந்து இறங்குற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி மயிலாப்பூர் பாபா கோவிலுக்கும் போயிருக்கிறேன். அந்த கோவிலில் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த யாசகம் கேட்குறது, கோவிலுக்காக டொனேஷன் கேட்குறது அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி யாசகம் பண்ணுறவங்கள வச்சுலாம் வந்து அவங்க காசு வாங்குறதோ அது எல்லாமே அந்த கோவிலில் கிடையாது. ஆனால் வந்திருக்கிறவர் வந்து பொய் தான் சொல்கிறாரு. ட்ரஸ்ட் த மெசேஜ் நாட் த மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து பொய் தான் சொல்லி என்கிட்ட வந்து காசு கேட்குறாருன்றது எனக்கு நல்லா தெரியும். மயிலாப்பூர் பாபா கோவில்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மயிலாப்பூர் கோவிலுக்கு அன்னதானத்துக்கு காசு நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இதுவும் பாபா பேசக்கூடிய ஒரு வழி. ட்ரஸ்ட் த மெசேஜ் நாட் த மெசஞ்சர்ஸ். யார்கிட்ட இருந்து அது வருது அப்படின்றத நாம பார்க்கக்கூடாது. என்ன மெசேஜை பாபா கொடுக்குறாரு அப்படின்றத தான் கவனிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து கொடுப்பாரு. குழந்தைகள் வந்து வித்தியாசமாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேள்வியை வந்து கேட்பாங்க. அந்த குழந்தை வயசுக்கும் அந்த குழந்தை கேட்குற கேள்விக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே யோசிப்பீங்க. இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ ஏன் இதை நினச்சி அழுவுற, நீ போய் வேலையை பாரு, அந்த மாதிரிலாம் வந்து டக்குன்னு ஒரு பெரியவங்க வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதை வந்து அந்த குழந்தைங்க பேசுவாங்க. இது எல்லாமே பாபா உங்களோடு இருப்பதற்கான அறிகுறிகள். இது 5வது அடையாளம். பாபா உங்களுடன் இருப்பதற்கான 6வது அறிகுறி, 6வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடைப்படும் விபத்துக்கள், அவர்ட்டிங் டேஞ்சர். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து அது தடைப்படும். அதாவது நீங்கள் அந்த நேரத்தில் போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் வந்து எல்லாரும் போயிடுவாங்க, ஆனால் உங்களால் போக முடியாது. எதுவாக வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு தடங்கள் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். ஏன் வந்து இந்த மாதிரி தடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியாது. இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அனிதா குப்புசாமி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரபல பாடகி. அவங்க வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அரசியலில் வந்து இப்போ அவங்க பாடகியாக இருக்காங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அரசியலில் போகலான்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து பெண் எடுத்து அதுக்கான அந்த பத்திரத்துலலாம் டாக்குமெண்ட்ஸ்லலாம் சைன் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையே வரல அப்படின்னாங்க. அதாவது எழுதவே அந்த சைன் போட என் கையே வரல அப்படின்ற மாதிரி எல்லா பெண்ணையும் எடுத்து பார்க்குறாங்க, எழுதவே முடியல, கை வரமாட்டேங்குது. சிக்னல் பாபா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு, இதை நீ பண்ணுறதால உனக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத பாபா சைன் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி பிரபல பாடகர் சிங்கர் வீரமணி ராஜு பாபா அப்படின்னு போட்டிங்கன்னா அவர் ஏகப்பட்ட வீடியோ பாபாவை பற்றி பேசியிருக்கிறாரு. அதில் பாபா பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் உருவத்தில் வந்து அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆக வேணும் அப்படின்னு இருக்குது. அந்த உருவத்தில் வந்து அவரை வந்து வேற பக்கம் போ அப்படின்னு சொல்லி காப்பாற்றின ஒரு வீடியோ அவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஆக்சிடெண்ட்லேருந்து என்னை பாபா காப்பாற்றினாரு, நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்தார் இல்லையா, வேறு பக்கம் திரும்பினார் இல்லையா, அந்த இடத்துல 3 வண்டிகள் சேர்ந்து 3 ஆக்சிடெண்ட் வந்து ஆயிருக்கு. இதை வந்து பாபா என்னை காப்பாற்றினாரு, இதுலேருந்து பாபா என்னை காப்பாற்றினாரு அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் வேணால் அந்த வீடியோவோட லிங்கை கூட உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி அவர் வந்து காப்பாற்றி இருக்கிறாரு. ஏன் வந்து இது நடந்தது, ஏன் நம்மளால போக முடியல அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் தான் புரியும். அதுலேருந்து பாபா உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பாபா இந்த மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிகால ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முக்காலமும் தெரியும். அதாவது இறந்த காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வரக்கூடிய அந்த ஃபியூச்சர் எல்லாமே வந்து அவங்களால பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். பாபா உங்கள் கனவுல வந்து ஒரு விஷயத்த வந்து காட்டுறாரு. சில பேர் வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கனவு வந்ததுனாக்கா அது பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வந்து பாபாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. அவர் ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக கிளியராக உங்ககிட்ட வந்து டெய்லி கனவுல பேசுகிறாருனாக்கா அவர் ஒரு விஷயத்த காட்டுறாருன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம், இனிமே தான் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி பாபா கனவுல ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறாருனாக்கா அது வந்து நாளைக்கே நடக்காது, சில ஆண்டுகள் கழிச்சு அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதை தான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டு இருக்காரு பாபா.
ஒரு ஃபேமஸான ரைட்டர் அவங்க பாபாவுடைய பக்தர்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க அவங்க புக்கில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகிறத பாபா காமிச்சிருக்கிறாரு கனவுல. 10 வருஷம் கழிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பாபா நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் காட்டுவார். அந்த மாதிரி அவர் வந்து நெகட்டிவாக காட்டும்போது நீங்கள் கடவுளை அவரை வந்து இறுகி பிடிச்சிக்கணும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் வேகமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி அவர்ட்டிங் டேஞ்சர் உங்களுக்கு நிறைய தடங்களை கொடுத்தோ இல்லை வந்து இந்த மாதிரி கனவு மூலமாகவோ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் சொல்லி அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். இதுவும் பாபா உங்களோடு இருப்பதற்கான சில அடையாளங்கள், அறிகுறிகள். பாபா உங்களுடன் இருப்பதற்கான 7வது அறிகுறி, 7வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு மூலம் உணர்த்துதல் அப்படின்றது. உங்களுக்கு சில நேரங்களில் தானாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு மூலமாக பாபா உங்கள் மனசுக்குள்ளே இருந்து பேசுவார். இந்த செயலை செய், நீ வந்து இங்கே போகாத, இதை செய்யாத அப்படின்றதெல்லாம் தானாகவே உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இருந்து கேட்கும். இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை வந்து நம்ம மனசுல நினைக்கிறோம்னா நம்ம எப்படி நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இங்கே போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து இதை நம்ம செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருந்தா அவங்கள மாதிரியே நம்மளும் கரெக்டாக வந்திருக்கோம் அப்படின்ட்டுலாம் நம்ம மனசில் நம்மளே நினைக்கிறது அப்படி நினைப்போம். ஆனால் பாபா உள்ளுணர்வு மூலமாக உங்ககிட்ட பேசுகிறாருன்னா ஆர்டர் போடுவார். இன்னொரு நபர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி ஒரு குரல் இல்லை ஒரு ஒலி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவது உங்களுக்கு பாபா வந்து அவருடைய ப்ரெசன்ஸை வந்து நல்லா வந்து உங்களுக்கு உணர்த்துறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்கள் செய்யக்கூடிய செயல்லாம் பிடிச்சிருச்சுன்னா காதில் கேட்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பின்னால் இருந்து வந்து கேட்கும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கும் நடந்திருக்குது, பின்னாடி இருந்து கேட்குறது அந்த மாதிரிலாம் வந்து எனக்கும் நடந்திருக்குது. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்றது அர்த்தம். அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறேன். நான் ஒரு நாள் சும்மா கடைக்கு இப்போ வெளியெல்லாம் போயிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு எங்கேயோ எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு கடைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் தானாகவே எனக்கு வந்து ஒரு குரல் மாதிரி கேட்குது. என்னென்னா குரல்னா உள்ளுக்குள்ளேருந்து வாய்ஸாக கேட்கல, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சரி நானும் வந்து அப்படியே போகிறேன், என்னவோ சொல்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் நின்ன இடத்துல வந்து நின்றுடுச்சு, அந்த வாய்ஸ் கேட்குறது நின்றுடுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பெருமாள் கோவில், அதாவது இப்போது நம்மளுடைய ஒரு ஸ்கொயர் டைப் ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே பாதியில் வந்து ஒரு கோவில் இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப குட்டி கோவில், பெருமாள் கோவில். சுற்றி வர்ற ஒரு ஆள் சுற்றுறதுக்கு தான் அந்த கோவிலில் வந்து இடம் இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து இப்போ அந்த கோவிலை பார்த்துட்டு யோசிக்கிறேன், இவ்வளோ சின்ன கோவிலுக்கு பாபா வந்து ஏன் என்னை வந்து இங்கே வர சொன்னார். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய பெரிய பெரிய சிவன் கோவில், பெரிய பெரிய பெருமாள் கோவில்லாம் இருக்குது. இந்த கோவிலில் எதுக்கு வந்து என்னை அவர் வந்து வர வச்சாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறேன், அந்த கோவிலில் இருக்கிறார் இல்லையா ஐயர், அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 3/4 பேருக்கு, அதாவது எங்கள் அம்மா உட்பட எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சவர், எல்லாருக்குமே அந்த காது குத்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சவர். இப்போ அவருக்கு ரொம்ப வயசாகி ஒரு 80 வயசுக்கு மேலே ஆகி அந்த சின்ன கோயிலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிரதானமான கோவிலில் வந்து பூசாரியாக இருந்தார், பெருமாள் கோவில் பெரிய பெரிய கோவிலெல்லாம். இப்போ வந்து அவருடைய அந்த வயசானதால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கோவிலில் இருக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு அந்த மனசு குழப்பம், அந்த வயசானவங்கலாம் ஒரு மாதிரி தானாகவே பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் கோயில் உள்ள போன உடனே இந்த மாதிரிமா எனக்கு வந்து 3 பசங்க, இத்தனை கோடி வந்து நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாராவது அவங்க கஷ்டத்தெல்லாம் பேசுகிறாங்கன்னா டக்குன்னு எழுந்து வராத, ஏதாவது கேளு, நான் வந்து எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி வந்துடுற ஒரு ஆள். ஆனால் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது கஷ்டத்தை சொல்கிறாங்கன்னா உட்காந்துட்டு அமைதியாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே என்னை உட்கார சொல்லிட்டாரு, சப்பாங்கல் போட்டு உட்காந்துட்டேன். நானும் அவரும் மட்டும்தான் அந்த கோவிலில் இருக்கிறோம். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி 3 பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடியெலாம் நான் பிரித்து கொடுத்தேன். அதாவது ரொம்ப மனக்குழப்பத்தில் கஷ்டத்தில் ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் ஒய்ஃபையும் அவரையும் வந்து பசங்க வந்து கவனிக்கலையாம். அவங்க எல்லாம் தான் அவங்கவுங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி அவங்கவுங்க குடும்பத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு பையன் வந்து இறந்துட்டுருக்காரு. இறந்ததுக்கப்புறம் அவருடைய பசங்க 2 பேரையும் வந்து இவங்க அந்த ஐயரும் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபும் தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம், பசங்க வந்து நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இறந்துடலான்னு நான் எங்கேயோ போயிட்டேன், நடந்து போயிட்டேன்,
என்னை பெருமாள் தான் வந்து 2 குழந்தைங்க அனாதை ஆகிடும் நீ இல்லைன்னு சொன்னார், அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்கிட்ட. அப்போது வந்து இவரை ஒரு வேளை பார்க்கறதுக்காக தான் நம்மளை பாபா வந்து இந்த மாதிரிலாம் வர சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு நல்லா அந்த உள்ளுக்குள்ளே மறுபடியும் குரல் கேட்குது, ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்றது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய புண்ணிய ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்ன்ட்டு. இப்போ இவருக்கு வயசாயிடுச்சு, வயசானதால் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு கோவிலில் வேலை செய்கிறாரு, சொத்து எல்லாத்தையும் வந்து பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு, அதனால அவர்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க முக்கால்வாசி நல்ல விஷயத்துக்கு அவர் மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. அவர் வாயால் அவங்க எல்லாருக்கும் அக்ஷதையை தூவி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாருக்கும் அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா அவர். இந்த மாதிரி நபர்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பாபா வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக தான் என்னை அந்த கோவிலுக்கு வர வச்சிருக்கிறாரு. புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட பாபா உள்ளுக்குள்ளே இருந்து உங்ககிட்ட பேசி அந்த மாதிரி வழிகாட்டுவார். நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட அவர் பேசினதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தில் ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டில் இருக்க மாதிரி பேசினார் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் பாபா வந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். பாபாவுடைய இருப்பை நீங்கள் உணரணும் அப்படின்னாக்கா செய்ய வேண்டியது ஒன்று தான். நல்லா வந்து நீங்கள் கவனிக்கணும். வாழ்க்கையை ஒரு இயந்திரத்தனமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பரபரப்பாக நம்ம பாட்டுன்னு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளால் அதெல்லாம் கவனிக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா பாபா உங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாபாவுடைய லீலைகளை ஒரு நாளில் 100 முறையாவது அவர் உங்களை தொட்டுட்டு போகிறத, பாபா உங்கள் கூட இருக்கிறத வந்து உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இப்போ நான் சொன்ன பாபாவுடைய அந்த 7 அடையாளங்களில், பாபா உங்களோடு இருப்பதற்கான அந்த 7 அறிகுறிகளில் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம்லாம் நடந்திருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மித்ரா சதீஷ் 3 அப்படின்ற ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன உங்களுக்கு நடந்தது, என்ன அறிகுறிகளை பாபா உங்களுக்கு காமிச்சாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ சொன்ன பாபா உங்களோடு இருப்பதற்கான இந்த 7 அடையாளங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் இல்லை அவரை பற்றிய தகவலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.